ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு லக்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கிறிஸ்பியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நிறைய மெத்தட்ஸில் செய்யலாம். நான் எந்த மாதிரி செய்கிறேன் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பெரிய சைஸில் இருக்கிற உருளைக்கிழங்குகளை இந்த மாதிரி வாங்கிட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். வாஷ் பண்ண உருளைக்கிழங்குகளை அந்த ஸ்கின்ஸ் எல்லாம் நம்ம பீலர் வச்சு பீல் பண்ணி எடுத்துக்கலாம். மாவுச்சத்து கம்மியாக இருக்கிற உருளைக்கிழங்குகளை சூஸ் பண்ணி வாங்கினா நம்மளுக்கு நல்லாவே கிறிஸ்பியாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கிடைக்கும். இப்போ 4 உருளைக்கிழங்குகளோட ஸ்கின்ஸையும் நம்ம பீல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு முக்கியமான டிப் என்னன்னு பார்த்தா, இந்த 4 சைடு ஓரங்களை நம்ம கொஞ்சமாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் ரெஸ்டாரண்ட்ஸில் கிடைக்கிற மாதிரி பர்ஃபெக்ட் ஸ்டைலில் நம்மளுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கிடைக்கும். இந்த மாதிரி பார்ட்டிஷன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா 1 சென்டிமீட்டர் திக்னஸ் இருக்கிற மாதிரி ஸ்லைசஸ் போட்டு வச்சுக்கலாம். சைஸஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருந்ததுன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்லைசஸில் நம்ம கொஞ்சமாக வாட்டர் சேர்த்திட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். இது 2 to 3 டைம்ஸ் நம்ம வாஷ் பண்ணி எடுத்தால் தான் அதில் இருக்கிற ஸ்டார்ச் எல்லாம் அதில் ரிலீஸ் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4th டைம் நான் தண்ணி ஊற்றுறப்ப இந்த மாதிரி நல்லா கிளியராக வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இந்த தண்ணியெல்லாம் ஸ்டெயின் பண்ணிவிட்டு நம்ம பிளான்ச் பண்ணி எடுக்கணும். அதுக்கு நம்ம தண்ணியை இந்த மாதிரி ஒரு சாஸ்பேனில் வச்சு அதை நல்லா ஹீட் பண்ணிக்கணும். கொதிக்க விடக்கூடாது. ஒரு பபிள் ஸ்டேஜ் வரும் இல்லையா, அந்த டைமில் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிற ஸ்லைசஸ் எல்லாம் அதில் போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அதில் பிளான்ச் பண்ணி நம்ம எடுத்துடணும். இப்போ 2 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்து இந்த மாதிரி டவலில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி டவலில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா அதில் இருக்கிற அந்த மாய்ஸ்சர் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் எல்லா ஸ்லைசஸையும் இந்த டவலில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ மறுபடியும் அந்த எக்ஸ்ட்ரா டவலை அதுக்கு மேலே கவர் பண்ணி விட்டுட்டு நம்ம கையில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடலாம். ரொம்ப போட்டு அமுத்த வேண்டாம். லைட்டாக ப்ரெஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் எல்லாமே ரிலீஸ் ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் ஒரு கண்டெய்னருக்கு மாற்றி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், அதில் இருக்கிற மாய்ஸ்சர் கண்டென்ட் எல்லாமே போயிடுச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 1 ஹவருக்கு இதை ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு நல்லா லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. நம்ம எப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி பண்ண போகிறோமோ அந்த டைமில் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்லைசஸை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாகிடக்கூடாது, இல்லைனா டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகிரும். மீடியமான ஹீட்டில் இந்த மாதிரி போட்டு ஒரு 4 மினிட்ஸ் மட்டும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம எப்போவுமே டபுள் ஃப்ரை பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ரை. ஸோ 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பிளேட்டில் டிஷ்யூ பேப்பரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்லைசஸை போட்டு வச்சிடலாம். இப்போ நான் செகண்ட் பார்ட்டையும் போட்டுறேன். இதையும் 4 மினிட்ஸ் கழித்து அதே மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுருக்கேன். இப்போ நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா மறுபடியும் அந்த கடாயில் இருக்கிற எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செகண்ட் டைம் அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதாவது ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதவே மறுபடியும் போட்டு ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இதுவும் ஒரு 4 மினிட்ஸ் நல்லா கிறிஸ்பாகிற அளவுக்கு இந்த கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கணும். நல்லா கிறிஸ்பாகவும் வரணும். உங்களுக்கு அதை எடுத்து இப்படி நல்லா குலுக்கி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சலசலன்னு சத்தம் கேட்கும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்குறக்கே ரொம்பவே அழகாக நல்லா கிறிஸ்பாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஆயில் எல்லாமே ஸ்ட்ரெயின் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் விட்டுட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், நான் கொஞ்சம் பெப்பர் கொஞ்சமாக சால்ட் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கும், நல்லா கிறிஸ்பாக இருக்கிற சவுண்டு. பார்த்தீங்களா? ஸோ சூப்பராக ரொம்பவே க்ரன்ச்சியாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ. டேக் கேர். பாய்.